தமிழ் சினிமா பெருமைப்படுற மாதிரி நான் கண்டிப்பா இனிமே நடந்துப்பேன். இத நான் தன்னம்பிக்கையோட சொல்றேன், உண்மையா சொல்றேன். நம்மளுடைய தமிழ் சினிமா உலக அளவுல தமிழ் சினிமாவை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதுல ஒரு கடமை எனக்கும் இருக்கு, அதை நான் கண்டிப்பா செய்வேன். என் ரசிகர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், தனித்தன்மையை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்மள எல்லாரையுமே ஏதோ ஒரு ரூபத்துல யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க ட்ரெஸ் சரியில்லைன்னு வாங்க, இல்ல உங்களோட முடி சரியில்லைன்னு வாங்க, இல்ல உங்களோட அது சரியில்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கோம், மற்றவங்களுக்காக நம்ம இழந்துகிட்டே இருக்கோம், மற்றவங்களுக்காக நம்மளுடைய பொய்யான ஒரு முகத்தை வெளில கொண்டு வரோம். அதை விட்டுட்டு என்னோட ரசிகர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டரை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. நீங்களா இருங்க. நான் இங்க வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அது என்னன்னா, இன்னைக்கு நான் அழக்கூடாது. அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல, அது ஒண்ணுதான் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஏன்னா என்ன பிரச்சனை என்னன்னா, நம்ம எமோஷனல், அது தானாவே நம்ம சின்னதா படத்துல ஒரு சின்ன சென்டிமெண்ட் சீன் வந்தா கூட நான் அழுதுருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஆளு. ஆனா நான் ஏன் இன்னைக்கு அழக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, உங்களுக்காக நான் அழக்கூடாது.